மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏமெனோரியா. அதாவது ஏமெனோரியா அப்படிங்கிறதுனாலே ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு சின்னதான ஒரு ரெமிடி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான இர்ரெகுலர் சைக்கிள்ஸு, அதாவது சைக்கிள் வந்து தள்ளி போகிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நம்மளோட உணவுப் பொருட்களில் வந்து அத்திப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க, எள்ளு சேர்ந்த உணவுகள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து சதக்குப்பை, கழற்சிக்கொடி, அன்னாச்சி பழம், வல்லாரை, மஞ்சிட்டி, இது எல்லாமே நம்மளோட ப்ளீடிங்கை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதாவது யூட்ரஸில் உள்ள ரத்தத்தை வந்து வெளியில் வந்து தள்ளக்கூடியது. இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் உங்களோட உணவுகளில் நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். ஏமெனோரியா அப்படிங்கிறது என்னென்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் சைக்கிள்ஸ். இப்போது நமக்கு அதாவது ஒரு 10லேருந்து 13 வயசு உள்ள பெண் குழந்தைகளுக்கு அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அவங்க மெனார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்குள்ளே வந்து என்ட்ராவாங்க. ஸோ 10லேருந்து 13 வயசில் அவங்களோட யூட்ரஸ் எல்லாமே வந்து அந்த ஹார்மோன்ஸோட சுரப்புகளோடு சேர்ந்து அவங்களுக்கு அந்த மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஏமெனோரியா அப்படிங்கிறத வந்து நம்ம 2 விஷயமா வந்து பிரிக்கலாம். இட்ஸ் அ ப்ரைமரி ஏமெனோரியா இல்லை செகண்டரி ஏமெனோரியா அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமரி ஏமெனோரியா அப்படின்னா என்ன? 15 வயசு வரைக்குமே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணலை, அதாவது மெனார்க்குக்கு வந்து போகலை அப்படிங்கிறத தான் வந்து ப்ரைமரி ஏமெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி ஏமெனோரியா அப்படின்னா அவங்க மெனார்க் அட்டன் பண்ணிட்டாங்க, ஆனாலும் 3 மாதம் 4 மாதமாக வந்து அவங்களோட மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா அதை நம்ம செகண்டரி ஏமெனோரியா அப்படின்னு சொல்லலாம். ப்ரைமரி ஏமெனோரியா வர்றதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அனாட்டமிக்கல் மால்ஃபார்மேஷன், அவங்களோட உறுப்புகளில் வந்து எதனா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்மோனோட இம்பேலன்ஸ் வந்து ப்ரைமரி ஏமெனோரியா வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது போக செகண்டரி ஏமெனோரியா அப்படிங்கிறது, அதாவது 3-4 மாதமாக அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா தான் செகண்டரி ஏமெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு மோஸ்ட்லி அது ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து ஒரு பால் கொடுக்கும் தாய்மார்களாக கூட இருந்துக்கலாம், ஃபீடிங் மதர்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா இது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் 3-4 மாதமாக வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஆப்சண்ட் ஆக காரணமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்சண்ட் ஆகுது, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சிவியராக வந்து ஹேர் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட விஷனில் வந்து எதனா ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இது போக ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னிஸ் வந்து வரலாம், இல்லை ஃபேஸில் வந்து நிறைய ஹேர் வந்து க்ரோத் ஆகலாம். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு 3 to 4 மந்த்ஸாக வந்து சைக்கிள் வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான குறிகுணங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஏமெனோரியா அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால் வரலாம்? நமக்கு நார்மலாக வந்து வரக்கூடிய சைக்கிள் வந்து எதனாலலாம் தடைப்படுது, அந்த தடைப்படுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒன்று ப்ரைமரியான காசஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்மளாவே வந்து டேப்லெட், அதாவது கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து எடுத்துக்கிறது. ஒன்று மென்சுரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை மென்சுரேஷன் வந்து வர வைக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறது. இதனாலேயுமே வந்துட்டு இர்ரெகுலர் சைக்கிள் அப்படிங்கிற ஒன்று வரலாம், இல்லை ஆப்சண்ட்டாக கூட மாறலாம். இது போக கான்ட்ராசெப்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுனாலையும் ஒரு பர்சன்ஸ்க்கு ஏமெனோரியா அப்படிங்கிற ஒன்று வரலாம். இது இல்லாமல் நம்ம வந்து மெயினாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் உள்ள பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடியது தான். அது வந்து ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலாக வந்து பிட்யூட்ரி கிளாண்டோட ஸ்டிமுலேஷனால் தான் சுரக்கும். ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து இந்த ஹார்மோன்ஸே வந்து சுரக்கலை அப்படின்னாலுமே நமக்கு இந்த ஏமெனோரியா அப்படிங்கிற ஒன்று வரலாம். இது இருக்கிற பர்சன்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிற ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு இன்னுமே அந்த சைக்கிள் வந்து தள்ளி தான் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, நம்மளோட பிரெயினில் உள்ள ஒரு பார்ட் தான் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறதுலேருந்து அந்த ஹார்மோன்ஸ்க்கான ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து அந்த ஸ்டிமுலேஷனும் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன்ஸும் வந்து கண்டிப்பாக இம்பேலன்ஸ் ஆகும். இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக தான் இருக்குது இந்த ஏமெனோரியா அப்படிங்கிறது ஒன்று வர்றதுக்கு. ஒரு சிலர் வந்து நிறைய மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அது வந்து ஆன்டி சைக்காட்ரிக் மெடிசனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சிலர் கேன்சருக்கான கீமோதெரப்பி அந்த மாதிரி எடுத்துப்பாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்க்கான மெடிசன்ஸுமே நிறைய பேர் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான மருந்துகள் வந்து எடுக்கும் பொழுது அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும்.
இதனாலேயே அவங்களுக்கு ஏமெனோரியா அப்படிங்கிற ஒன்று வரும். இது போக எக்ஸசிவாக வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிறது, அதாவது அவங்களோட உடல் எடை வந்து அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி இது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஏமெனோரியா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து வரும். இல்லை எக்ஸசிவாக வெயிட்டோட இருக்காங்க, ஒபீஸ் பர்சனாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஏமெனோரியா கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக வரும். ஸோ இதெல்லாம் போக நம்ம இந்த ஏமெனோரியா ஆப்சன்ஸே ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட உணவு முறைகளில், அதாவது அந்த காலத்திலிருந்து நம்மளோட உணவுகளில் என்னென்ன மாதிரியான முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அதாவது ஒரு ஃபஸ்ட்டு டே ப்ளீடிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு சைக்கிள் வந்து ப்ளீடிங் 1 to 5 days அப்படிங்கிறது காமனாக உள்ள ப்ளீடிங் சைக்கிள். இந்த நேரத்தில் எள்ளு சேர்ந்த உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எள்ளு அப்படிங்கிறது எள்ளு பொடியாக இருக்கட்டும், எள்ளு வந்து வறுத்து அரைச்சி வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா எள்ளு உருண்டை, எள்ளு கேக்கு, இந்த மாதிரியான எள்ளு சேர்ந்த உணவுகள் வந்து நிறையவே எடுத்துக்கலாம். அந்த எள்ளு அப்படிங்கிற ஒன்றில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்குது. ஸோ அது அந்த யூட்ரஸில் உள்ள எல்லா அழுக்குகளையுமே வெளியில் வந்து கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக அந்த 6லேருந்து 14 நாள், அதாவது அந்த ப்ரொஜெஸ்ட்ரானுக்கான ஃபேஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் உளுந்து சேர்ந்த ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கணும். உளுந்து சேர்ந்த ஐட்டமில் வந்து நிறைய இது இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து உங்களோட யூட்ரஸை வந்து பலப்படுத்துறதுக்கும் நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓவம் வந்து மெச்சூர் ஆகி வெளியில் வர்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக அந்த மீதி மற்ற நாட்களில் வந்து வெந்தயம் சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் அப்படிங்கிறதுல அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் ஊற வச்சு முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இல்லை வெந்தய களி எடுத்துக்கலாம், இல்லை வெந்தய கஞ்சி, இந்த மாதிரியான சேர்ந்த உணவுகள் எடுக்கும்பொழுது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய அந்த ஏமெனோரியா அப்படிங்கிற ஒன்றை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது போல் நம்மளோட சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே வந்து செய்யக்கூடியது தான். இது சதகுப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம், இது 3மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். எடுத்து அதை ப்ராப்பராக அதில் உள்ள தூசிகளாக இருக்கட்டும் அதெல்லாமே எடுத்து ப்ராப்பராக சுத்தம் பண்ணிவிட்டு இது 3த்தையுமே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சு டெய்லியுமே இயர்லி மார்னிங் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த பவுடரை அதில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் ஃபார்மேட்டில் நம்ம டெய்லியுமே எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 48 டேஸ் நம்ம எடுக்கும்போது 3 மாதம் 4 மாதம் வராமல் அந்த சூதக தடை, அந்த சைக்கிள் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறது கூட இந்த மாதிரியான இது எடுக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த சைக்கிள் வந்து நார்மலாக ரெகுலைஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னாலுமே ரெகுலராக அடுத்த சைக்கிளுக்குமே நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது அந்த ஏமெனோரியா லாங் டைமாக அந்த ஆப்சன்ஸாக உள்ள அந்த மென்ஸ்ட்ரேஷன் பீரியடை நம்ம நார்மல் கொண்டு வரலாம். ஏன்னா கருஞ்சீரகம் அப்படிங்கிற ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ இது போயிட்டு அந்த யூட்ரஸில் உள்ள இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே குறைச்சி அது ப்ராப்பராக வந்துட்டு நமக்கு ப்ளீடிங் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆரம்பிக்கும். இதுவே வந்து சோம்பு அப்படிங்கிற ஒன்று வந்து ப்ராப்பராக டைஜஷன், நம்மளோட டைஜஷன் எதனா இம்பேலன்ஸாக இருக்கும்பொழுது கூட நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து சரியான முறையில் வந்து உற்பத்தியே ஆகாது. ஸோ இது வந்து அது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுது. இது போக நம்மளோட உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக வந்து தேவையான ஒன்று. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்க பண்ணுறது ஒரு காலையிலையாக இருக்கட்டும் இல்லை மாலை வேலையிலையாக இருக்கட்டும் 45 நிமிஷம் வந்து கண்டிப்பாக வாக்கிங் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் நமக்கு யூட்ரஸ்க்கு வந்து போதுமான அளவு அசைவுகள் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ளவங்க கண்டிப்பாக காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஏன் நம்ம காலையில் வந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா, அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிக்கும் போது நமக்கு பிரெயினுக்கு தேவையான ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து போகும். அப்படி போகும்போது அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒன்று தூண்டுதல் வந்து ஆரம்பிக்கும். நம்ம இது போக ஒரு 8 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ அந்த மாதிரி எந்திரிக்கும் போது நம்மளோட ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து லோ லெவலில் இருக்கும். இதனால தான் அந்த காலத்துலேருந்து பெண்கள் வந்து காலையில் வந்து எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு பிரெயினுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி எழுந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒன்று ரெகுலராகவே வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது நிறைய பேர் வந்து இப்போ உள்ளவங்க ஐடி பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லையுமே இருக்காங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸு, அந்த காலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள், நைட்டு சீக்கிரமாக தூங்கக்கூடிய பழக்கங்கள், இது எல்லாமே வந்து குறைவாக இருக்குது. இந்த மாதிரியான உணவு முறைகளையும் இந்த பழக்கத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்தாலே இந்த ஏமெனோரியா ரொம்ப நாள் வந்து ஆப்சன்ஸாக உள்ள சைக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.